சென்னையில் இரண்டாம் கட்ட மெட்ரோ திட்ட பணிகள் தொடர்பாக முதலமைச்சர் விஜய் ஆய்வில் ஈடுபட்டு வருகிறார். தற்போதைய சூழ்நிலையில் அவர் கிண்டி கத்திப்பாராவில் உள்ள மெட்ரோ ரயில் நிலையத்தில் ஆய்வில் ஈடுபடுவதற்காக வந்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். மேலும் இவர்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரேவதி. வணக்கம். தற்போதைய சூழ்நிலையில் முதலமைச்சர் விஜய் கிண்டி கத்திப்பாரா மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு வந்திருக்காரு. மேலும் அங்கு சூழ்நிலை எப்படி இருக்கு, அங்கு கள நிலவரம் எப்படி இருக்கு, தொடர்ந்து அவர் எந்தெந்த இடங்கள்ல அடுத்தபடியா ஆய்வில் ஈடுபட இருக்காரு? வணக்கம். சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட பணிகள் 118.9 கிலோமீட்டர் நீளத்திற்கு 3 வழித்தடங்களில் கிட்டத்தட்ட 63,000 கோடி மதிப்பீட்டுக்கு மேல் தொடர்ந்து பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இன்றைய தினம் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து புறப்பட்டு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் நந்தனம் மெட்ரோ ரயில் நிலையம் வரை ஓமந்தூரார் ரயில் நிலையத்திலிருந்து மெட்ரோ ரயிலில் சாதாரண மக்கள் பயணிப்பது போலவே டிக்கெட் எடுத்துக்கொண்டு பயணம் செய்து நந்தனம் வந்திருக்கிறார். நந்தனம் மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த மெட்ரோ நிறுவனத்தில் அங்கிருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் நடைபெற்று வரக்கூடிய இரண்டாம் கட்ட மெட்ரோ பணிகள் தொடர்பாக கேட்டறிந்த பின்னராக சாலை மார்க்கமாக தற்பொழுது சென்னை கத்திப்பாரா பகுதியில் நடைபெற்று வரக்கூடிய அந்த இரண்டாம் கட்ட மெட்ரோ பணிகள் தொடர்பாக நடைபெற்று வரக்கூடிய அந்த பணிகளை ஆய்வு செய்வதற்காகவும் அங்கிருக்கக்கூடிய பணிகள் தொடர்பாக அதிகாரிகளிடம் கேட்டறிவதற்காகவும் இங்கு வந்திருக்கிறார். குறிப்பாக இந்த பகுதிக்கு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் வர இருப்பது தெரிந்த பிறகாக இங்க இருக்கக்கூடிய மெட்ரோ பணிகள் நடைபெற்று வரக்கூடிய இடங்களில் உள்ள பணியாளர்கள், பொதுமக்கள், இங்கு இருக்கக்கூடிய பகுதியில் பணி செய்து வரக்கூடியவர்கள் என அனைவருமே இங்கு ஒன்று கூடியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த சாலையின் இருபுறமும் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பேரிகார்டுகளுக்கு பின்புறம் நிற்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிகப்படியான பொதுமக்கள் கூட்டம் இருக்கிறது. காவல்துறையினரும் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்றைய தினம் இந்த ஆய்வு பணி தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இங்க இருக்கக்கூடிய மெட்ரோ பணிகள் தொடர்பாக தற்பொழுது அதிகாரிகளிடம் அவர் கேட்டறிந்து வருகிறார். மெட்ரோ பணிகளை பொறுத்தவரை ஏற்கனவே கலங்கரை விளக்கம் முதல் பூந்தமல்லி பைபாஸ் வரக்கூடிய கிட்டத்தட்ட 26.1 கிலோமீட்டர் தொலைவில் சென்னையின் முக்கிய பகுதிகளை இணைக்கும் வகையில் இந்த வழித்தடத்தில் மேம்பால பகுதிகள் மிக வேகமாக தயாராகி வருவதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் இரண்டாம் கட்டத்தை பொறுத்தவரை சேத்பட்டு, நுங்கம்பாக்கம், ராயப்பேட்டை, நந்தனம் உள்ளிட்ட 11 முக்கிய நிலத்தடி நிலையங்கள், மேல்தளங்களில் உணவகங்கள் மற்றும் ஷாப்பிங் செய்ய சில்லறை விற்பனை நிலையங்கள் உள்ளிட்ட பல்வேறு கட்டுமானங்கள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் இதற்கான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. ஏற்கனவே இந்த பணிகள் தொடர்பாக பல்வேறு கட்ட ஆய்வுகள் கடந்த ஆட்சியிலும் நடைபெற்று வந்தது. வடபழனி வரையிலும் இருக்கக்கூடிய அந்த மெட்ரோ பணிகளுக்கான சோதனை ஓட்டம் நிறைவடைந்து சான்றிதழ்கள் பெறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அது விரைவாக தொடங்கப்படும் என்றும் கூட தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது வரை அதற்கான பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்த சூழ்நிலையில் தான் இன்றைய தினம் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஓமந்தூரார் அரசினர் தோட்ட மெட்ரோ ரயில் நிலையத்தில் இருந்து நந்தனம் வரை மெட்ரோவில் பயணித்து அங்கு மெட்ரோ நிலைய பணியாளர்களிடமும் அதிகாரிகளிடம் நடைபெற்று வரக்கூடிய பணிகள் தொடர்பாக கேட்டறிந்தார். அது மட்டுமின்றி ஆள் இல்லாமல் பயணிக்கக்கூடிய அந்த மெட்ரோ விஷயத்திலும் தொடர்ந்து பயணித்து அங்கிருக்கக்கூடிய மெட்ரோ பயணிகளுக்கு பல்வேறு ஏற்பாடுகள் சரியாக செய்யப்பட்டிருக்கிறதா, பயணிகளுக்கு தேவையான பயண வசதி சரியாக இருக்கிறதா என்பது தொடர்பாகவும் கேட்டறிந்திருக்கிறார். தொடர்ந்து இந்த மெட்ரோ பணிகள் தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் கேட்டறிந்து வரக்கூடிய நிலையில் இன்று தற்பொழுது சூழலை பொறுத்தவரை கத்திப்பாரா பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பணிகளை ஆய்வு செய்து வருகிறார். இந்த பகுதியில் ஆலந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஹரீஷ் ஏற்கனவே இங்கு காத்திருந்த நிலையில் அவரை வரவேற்று உள்ளே அழைத்து சென்ற பிறகாக அங்கு இருக்கக்கூடிய மெட்ரோ அதிகாரிகளிடம் இங்கு நடைபெற்று வரக்கூடிய பணிகள் தொடர்பாக கேட்டறிந்து வருகிறார். இதற்கு பிறகாக பூவிருந்தவல்லி முதல் போரூர் வரையிலாக வழித்தடத்தில் இயக்கப்படக்கூடிய அந்த ஆளில்லா மெட்ரோ ரயிலில் பயணம் செய்து அதன் பாதுகாப்பு மற்றும் வசதிகளையும் ஆய்வு செய்ய இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்பொழுது நேரத்தை பொறுத்தவரை கத்திப்பாரா பகுதியில் இருக்கக்கூடிய மெட்ரோ பணிகள் நடைபெற்று வருவதை தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்.